குட் ஈவினிங். அனுவல் பிளானர் 2024 வெளியிட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் குரூப் 4 நம்ம எல்லா பேரும் எதிர்பார்த்த மாதிரி ஜனவரி மாதம் கால்பர், அது ஜூன் மாதம் வந்து எக்ஸாமு. எவ்வளவு நோட், ஏதாவது வேகன்சி எவ்வளோன்னு சொல்லிட்டு அப்போதான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னாக்க ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர், ஃபாரஸ்ட் வாட்சர், அதுவும் வந்து 1264 இருக்கு. அந்த பிசிக்கல் தகுதியுடையவங்க இதுக்கு கூட அப்ளை பண்ணலாம். அதெல்லாம் விட முக்கியமான எக்ஸாம் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1. 32 வேகன்சி தான் லாஸ்ட் இயர்ல போட்டிருந்தாங்க. இப்போ 65 வேகன்சியா இது பண்ணியிருக்காங்க. 65 வேகன்சியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் மாதம் கால்பர், அது ஜூலை மாதம் 2024ல எக்ஸாமு. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க இந்த ஃபாரஸ்டர் டிபார்ட்மெண்ட், இது ஒரு குறிப்பிட்ட டிகிரி படிச்சவங்க போடலாம். அதுவும் 118 வேகன்சி இருக்கு. அதாவது எல்லா பேரும் அட்டன் பண்ணக்கூடியது, ஓரளவுக்கு எல்லா பேரும் அட்டன் பண்ணக்கூடியது. அப்புறம் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் குரூப் 2, நான் சொன்ன மாதிரி குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து 1294 போஸ்ட் மே மாதம் ஆகஸ்ட் 2024, அதுவும் அடுத்த வருஷம் தான். எப்பவுமே நம்ம பேசிட்டே இருப்போம். அப்போ எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ பார்த்த மாதிரி, அதாவது குரூப் 1, 2, 4 அப்படி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, இதுவே பெரிய விஷயம். அதுதான் சொல்லுவோம், நம்ம வந்து அதிகமா இருக்கக்கூடிய ப்ரெஷரை இது பண்ணிக்காம நம்ம ப்ரிப்பரேஷன்ல இறங்கிட்டோம் அப்படின்னோம்னாக்க நல்லா இருந்திருக்கும். அதனால இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போட்டி ரொம்ப கடுமையாக தான் இருக்கும். அது நம்மளுக்கு அவசியம் இல்லை. நம்ம செய்ய வேண்டிய வேலை தான், கடமையை செய், பலன் வந்து கட்டாயம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான். இப்போ இப்போ இருந்து வந்து கொஞ்சம் சீரியஸா படிச்சீங்க அப்படின்னாக்கா இப்போ கன்ஃபார்மா தெரியுது ஜனவரியில வந்து ஏதாவது நோட்டிபிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்டேட்டிவா போட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு வரும் அப்படின்னு நம்பலாம். அப்போ ஜனவரி, அப்புறம் ஜூன், அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அதே மாதிரி மார்ச்ல கால்பர் பண்ணி ஜூன்ல எக்ஸாம், அதே ஜூலைல சேம் பேட்டர்ன் தான் இதுல இருந்து இதுக்கு. அதுக்கடுத்து சேம் மே மாசம், அதாவது ஜூலை முடிஞ்சுன்னா ஆகஸ்ட், ஜூலைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு மாசம் எல்லா பேருமே டிகிரி முடிச்சிருக்க எல்லா பேருமே இந்த எக்ஸாம் எல்லாமே அட்டன் பண்ணலாம். குறிப்பா அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க, ஃபாரஸ்டர் ஆகணும்னு கூட நினைப்பாங்க. அதுல கூட இந்த வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுவும் கூட அட்டன் பண்ணலாம். கம்பைன்ட் சயின்ஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் டிகிரிக்குரியது வேகன்சி 96. இது எல்லாமே அதனால இப்போ வேகன்சி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிடணும். திட்டமிட்டு படிக்கணும், எதுவுமே பிளான் பண்ணி படிக்கணும். மற்ற சைட்ல வர்ற எதையுமே நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்ல, ஏத்துக்க தேவையில்ல. அந்த மனசை போட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ண தேவையில்ல. ரிசல்ட் எப்படியா இருந்தாலும் போட்டுத்தானே ஆவாங்க. போட்டாங்க. இப்ப படிங்க, திட்டமிட்டு படிங்க, பிளான் பண்ணுங்க. எப்படி என்னென்ன எக்ஸாமுக்கு நம்ம எலிஜிபிள் இருக்கோமோ அத்தனை எக்ஸாமுக்கும் இந்த ஒரு வருஷம் 2024 இந்த 1 இயரை வந்து நீங்க திட்டமிட்டு பிளான் பண்ணி அது பிரகாரம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு வேலைக்கு டெஃபினட்டா போயிடலாம். ஆல்ரெடி இந்த போன எக்ஸாம்லாம் ரிசல்ட்டுக்காக வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க இதுல மிஸ் ஆனா கூட இப்போ இருந்து சீரியஸா படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்க சூப்பரா வேகன்சி போயிடலாம். ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஒன்றுமேல் டிலே பண்ணாதீங்க. நம்ம சேனல்ல குரூப் 1ல இருந்து குரூப் 4, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட், நான்லாம் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னாக்க லாஸ்ட் இயரா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ரெடி பண்ணேன். 40 பரீட்சை மட்டும் கால்பர் வந்ததுக்கு அப்புறம், அதாவது குரூப் 2 ப்ரிலிமினரி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே வந்து 40 பரீட்சை வச்சோம். அதுக்கு முன்னாடியே மெயின்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால நீங்க தாராளமா படிக்க ஆரம்பிங்க. ஏதாவது டவுட்டு ஏதாவது வேணும்னா கேளுங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி குரூப் 2 மெயின்ஸ்க்காண்டி இதெல்லாம் போட்டிருப்பேன். அதே மாதிரி குரூப் 1 மெயின்ஸுக்கும் இப்போ டெஸ்ட் சீரியஸ் தான். குரூப் 1 மெயின்ஸ்க்காக தான் போயிட்டே இருக்கு. நான் ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6 எக்ஸாம் 200 கொஸ்டின் வச்சு ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எடுத்ததுமே நம்ம குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னாக்க அதை பை 2 போட்டோம்னா தான் 100 மார்க். 200 மார்க்னா ஜிஎஸ் 100 மார்க் குரூப் 4க்கு வரும். அதே மாதிரி 100 மார்க் குரூப் 2க்கு வரும். அதனால 5 பரீட்சை எழுதியிருக்காங்க. நான் ரெகுலரா அந்த கொஸ்டினவே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆரம்பிச்சேன். அவங்க மட்டும் யாரும் இது பண்ணல, அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன், கமெண்ட் பண்ணலை. அதனால அதை விட்டுட்டேன். மற்றபடிக்கு இந்த குரூப் 1க்கு தான் நான் இப்போ இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். 10 எக்ஸாம் போட்டு முடிச்சேன். அதை முடிச்சோடனே அப்படியே கண்டினியூவா செகண்ட் சைக்கிள், தேர்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிட்டே இருப்பேன். ஏதாவது ஒன்றுனா என்னோட இந்த சேனல்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.